ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க முக்கிய பேசுகிறேன். நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, சோலவா இறங்கி சுளுக்கு எடுத்த மேட்சை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஐயோ, இங்கே ஒரு எனிமி வந்துட்டு நம்ம அவன் கண்ணு எடுத்து வச்சு நாங்களாம் அப்போவே அப்படிடா டே தலைவர் நம்மளை பிஸ்டாலே குத்து வரான் வாங்கிக்கோ இந்தா எப்படி வந்தானே தெரியல நெட்டு கட்டு எனக்கு. அதனால அவனே வந்து தலை கொடுத்து மாட்டிட்டான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட க்ரோஸா கிடச்சிரும். அந்த க்ரோஸா வச்சு இன்றைக்கி போகிற ஆட்டம் இருக்கு பாருங்க. இறங்கி இங்கே எங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் கண்ணுக்கு தான் பார்ப்பேன். ஏன்னா கீழே எவனோ ஒருத்தர் சுற்றின்னு இருக்கான். அவன் சத்தம் போகிறது எனக்கு சத்தமாக கேட்குது. இங்கே தான் இருக்கான் பையன் மாட்டிட்டான். க்ரோஸா வச்சு அழுத்தி பிடிக்கலான்னு பார்த்தா எனக்கு பிங்க் வேறு 200 போயிட்டு வருது. இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சு கீழே போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தாலும் வந்து தாண்டி வா வந்த உடனே உனக்கு ஹெட்ஷாட்டை வச்சு விடலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி பையன் வருவா. ஒரு ஹெட்ஷாட் வச்சு விடுவேன்னா ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா நெட்டு கட்டு எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கிட்ட ஸ்லோவாக போட்டுட்டு அவன்கிட்ட போய் லூட்டி எதனா அடிச்சுட்டு ஷார்ட் ரேஞ்சு கண்ணு எதனா தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஷார்ட் ரேஞ்ச் வச்சுலாம் இவனாவது பரவாயில்ல நெட்டு கட்டு. ஆனால் அவன் நம்மளை அடி கூட இல்லை, அவன் கரெக்டாக நம்மளை அடிச்சிருக்கலாம். வேற எவன்ட்டா மாட்டிக்கினா சிக்கம் ஆயிடும் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ரேஞ்சு கண்ணு மேக் எடுத்துட்டு வந்துடுவேன். தம்பி எங்க அவசரமா போறாரு தெரியல. சார் ஒரு அடி வாங்கிட்டு போங்க சார், இருங்க உங்க பின்னாடியே வரேன் அப்படின்னு டயர்ல எகிரி குச்சி உள்ள போவேன். இங்க சைட்ல இருந்து ஒருத்தன் கிராஸ் ஃபயர் அடிச்சிருவான். இங்க ஒருத்தர் இருப்பான், அங்க ஒருத்தர் இருப்பான். சரி மெடிக்கிட்ட போட்டுட்டு 2 பேரையும் முடிக்கிறேன், இருங்கடா வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போவேன். பார்த்தா இவன் காணும், எங்க போனான்னு தெரியல. சரி இவனையாவது முடிப்பேன்னு சொல்லிட்டு கீழே போனா ஸ்கேனர்ல 2 பேர் காமிக்கும். 2 பேரையும் முடிக்கலான்னு சொல்லிட்டு நான் வெளியே கிளம்பி போயிடுவேன். சரி லெஃப்ட் பக்கம் போனா அடி விடும், அங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு ரைட்டு பக்கம் சுத்திட்டு போயிட்டு அவனை பார்த்தா அங்க காணும் அவனை. சரி பீக்க இந்த வீட்டை 2 டைம் சுத்தி கிடப்ப எங்கேயுமே 2 பேர் மாட்டவே மாட்டானுங்க. ஸ்கேனர்ல இப்பதான் காமிச்சு எப்படி தப்பிக்கிறானுங்கன்னே தெரியல. தப்பிக்கிறது மட்டும் கரெக்டா தப்பிச்சிடறானுங்க. இது வேலைக்காவது வேற எங்கன்னா போயிட்டு கில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். இப்போ ஒருத்தர் எங்க இருந்தோ வீட்டுல இருந்து என்ன அடிப்பான். வேற யாரும் இல்ல, நம்ம சூறாவளி சார் தான் அடிப்பாரு தலைவரே. அங்க இருந்துன்னு அவன் கம்முன்னு தானே நான் போயிருப்பேன். அவனை வச்சு விட்டாச்சு, க்ரோஸை வச்சு அழுத்தி பிடிச்சாச்சு. நானும் செவனேன்னு போயிருப்பேன். தலைவர் வாண்டடா வந்து அடி வாங்குறாரு. இல்ல ரத்தல்ல அதான் கொதிக்குது. சரி நம்மள ஒரு மெடிக்கிட்ட சுத்திட்ட. அப்புறம் வெஸ்ட் அப்டேட் பண்றது இருந்துச்சு. அங்க போயிட்டு வெஸ்ட் 4th லெவல் சிக்கமா போட்டுட்டா. அங்க இன்னொருத்தன் ஸ்கேனர்ல காமிச்சால அவன் அடிக்கலான்னு சொல்லி சுத்திட்டு இருப்பேன். அவன் மாட்டவே மாட்டான், எங்கேயே தப்பிச்சிடும், மிஸ் ஆயிடுவான். தம்பி இன்னொரு டைம் மாட்டுட்டோம் இரு, எப்படி இருந்தாலும் போய் அடிக்கும்போது மாட்டலாம்ல. சரி அங்கிருந்து போச்சு நான் கிளம்பி வந்து நம்மள்ட்ட 8 டோக்கன் மேல இருக்கு. எதனா நம்ம வாங்குவோம், டபுள் பேரல் க்ளோல் அதிகமாக என்ன வாங்கி வச்சுப்போம் அப்படி சொல்லிட்டு வாங்குவேன். முன்னோட்டு மாரி அந்த அப்டேட் இருந்திருக்கலாம்டாடி. 1 2 இருந்ததே நல்லா தான் இருந்துச்சு. வேற 100 200 கொடுத்து வச்சிருக்கானுங்க. The king is back. சாமி இவன் எங்கிருந்து வந்தானே தெரியல. வர சர்ப்ரைஸ் ஆமா சர்ப்ரைஸ் வரட்டும். இன்னைக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். வரட்டும் வெடிக்கிட்டவனை சுத்திப்போம். சரியான அடி அடிச்சிட்டா. எங்கிருந்து ஒழிச்சு வந்தானே தெரியல. வரட்டும் தலைவன் கொஞ்சம் ஆவரேஜ் பிளேயர் தான் போல இருக்கு. வேற ஒருத்தரம் இருந்தா நம்ம வெட்டிங் மிஷின்ல போட்டு பொட்டியா போட்டுருப்பான். சரி நம்ம கீழே எகிரி குடிச்சு அப்படி இருந்தாலும் கீழே தான் இருப்பான்னு எனக்கு தெரியும். அதனால ஜடல் ஏறி குச்சி அவனை இங்கே முடிக்கலான்னு பார்த்தா இங்கே அவனே அடிச்சு போட்டு இருப்பான் போல. க்ளோல போட்டு இது வேற ஒன்று ரூம் மேட்ச்ல போடுற ஞாபகமே வருது. மேலதான் இருக்கான். இவனை வச்சு இப்போ முடிச்சு விட்டுருவேன். தலையிலே வச்சு பேகை வச்சு அழுத்தி விட்டுருவேன். இவன்டகிற லூட்ல அடிக்கலான்னு சொல்லி பாக்குறதுக்குள்ள வெளியே ஒருத்தன் கார்ல ரவுண்ட் அடிச்சு நடப்பான். இந்த வீட்டை சுத்தி இருப்பான். நாங்க 2 பேரும் அடிச்சு மாத்தி அவனுக்கு காமிச்சிருக்கோம் போல இருக்கு. வெளியே சுற்றி இருப்பான் பையன். சரி அவனை எப்படி நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு இவன்கிட்ட ரூட்ல அடிச்சுட்டு அவனை பாப்பா. வண்டி இங்க தான் இருக்கு ஜீப்பு. ஆனா பையன் எங்க தான் காணும். ஆனா எங்கேயோ தப்பிச்சிடறானுங்க, எங்கேயும் கண்ணில் படுறானுங்க. ஆனா தப்பிச்சிடறானுங்க. நம்மள்ட்ட ஏற்கனவே நிறைய க்ளோல் இருக்கு. 9 க்ளோல் கிட்ட வச்சிருக்கோம். சரி இன்னும் கொஞ்சம் க்ளோல் கடிச்சா சிக்கமா அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் க்ளோல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவான். பார்த்தா க்ளோலே கொடுத்துக்க மாட்டேன். எங்க தான் அடிப்போம். அந்த வண்டியில இருந்தா ஜீப்ல இருந்தா அடிக்கலாம் போல இருக்கு. மேலே ஏறிட்டான். அந்த ஜீப் நிறுத்தி இந்த டயர் மேல குச்சி இவர் இப்பதான் தெரியுது. இப்பதான் அங்க மேலே ஏறி இருக்காரு தலைவர். இரு அவன் தலையை காமிச்சா நான் வச்சு விடலாம் தான் பாப்பேன். நான் ரொம்ப நேரமா என்னையா பார்த்துதான் பார்த்தா கிராண்ட் குக் பண்ணி இருந்திருப்பான் போல இருக்கு. இந்த நேரம் தான் கரெக்டான நேரம்னு சொல்லிட்டு ஹெட்ஷாட் அடிக்கலான்னு பாப்பா. ஜஸ்ட் மிஸ் கிராண்ட் போட்டு குக் பண்ணி அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் தலை மாட்டல, எனக்கு பாடி ஷாட் தான் விடும். சரி திருப்பி ஒரு ரிப்பேர் கிட்ட மெடிக்கிட்ட போட்டு அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு கிரானட் இருக்கும். இதை போட்டு சாவடிக்கலான்னு சொல்லிட்டு நான் மேல கிரானட்டை குக் பண்ணி போடுவேன். பையன் தெரிஞ்சு எங்கே ஜம்ப் பண்ணி எங்கே போவான் போல இருக்கு. அம்மா நேரம் சிக்க கொடுத்து பொண்ணு போல இருக்கு. அவளுக்கு தள்ளியே வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு ரூட்ல அடிக்க போவேன். அது நிறைய க்ளோவில் வச்சிருப்பா. நிறைய இல்ல, ஏதோ கொஞ்சம் 5 க்ளோல் கிட்ட வச்சிருப்பா. அப்புறம் அவளுக்கு க்ளோவில் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்தா கார் ஓட்டிட்டாங்க சுத்தின்னு இருப்பான் ஒருத்தன். அவனை எப்படியே முடிச்சு அவனை சொல்லிட்டு நானும் ரூட் ஷாட்லாம் ட்ரை பண்ணுவேன். ஹெட் ஷாட் அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா லைட்டா படுவான். அதுக்கப்புறம் பையன் நம்ம ஏற்றிடுவான். என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? என்ன ஆச்சு சித்தப்பா? கார்ல ஏத்திட்டா சித்தப்பா. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? ரூட் ஷாட் கேக்குதா கோபி? ரூட் ஷாட் நம்ம குடும்பத்துக்கு தேவை கோபி. ஏண்டா ரூட் ஷாட் கேக்குதா? ரூட் ஷாட் பாட்டு பயலே. சரி அந்த மேட்ச் தான் போய் அடிக்க முடியல. இந்த மேட்ச் அதை போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாமலை இறங்குற இடத்துல கிளாக் டவர்ல இறங்கி இங்க செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க இறங்கியாச்சு. மேல ஒருத்தர் இருப்பான், பார்த்துட்டு அவனை நானு இங்க தான் தம்பி போயிட்டு இருக்காரு. பார்க்காத கூட பிஸியா லூட் அடிக்க போயிட்டு இருக்காரு தலைவரு.
யார் வராங்கன்னு தெரியாதே தலைவர் லூட் அடிச்சு. அதுக்கப்புறம் அவனை தாம்சன் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு அவன்கிட்ட லூட் எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீக்கு போயிட்டேன். பீக்கில் எவனா மாட்டுவானா சொல்லி அங்க தரமா சம்பவம் பண்ணலான்னு சொல்லிட்டு போனா அங்க எவனுமே இருக்க மாட்டா. பேக் அடிக்கும் போது ஒருத்த பின்னாடி அடிப்பான். வாண்டடாவே கூப்பிடுவான். நான் மாட்டின செவனியான போயிருப்பேன். மேலே ஏறும்போது விஎஸ் செத்து அழுத்தி பிடிப்பான். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் லைஃப் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு மெடிக்கிட்டு போட்டு இருப்பான். அவன் என்ன நல்ல டேமேஜ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தலைமை குச்சி இறங்கி கீழே வருவான். நான் என்ன பண்ணுவேன், எங்க வரான்னு தெரியாது, அங்க போட்டுருவேன். எந்த சைடு தான் வருவான். அவனுக்கு எம்பி பாட்டி வச்சு அழுத்தி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கார் எடுத்துன்னு ஒருத்தன் சிக்கமா அங்க சுத்தி கிடப்பான். இவனு எப்படி அது முடிச்சு அவனு சொல்லிட்டா அவன் மாட்டு 2 ரவுண்ட் அடிச்சு கிடப்பான். சுத்தி கிடப்பான் அவன் மாட்டுக்கு. நான் அதுக்குள்ள மெடிக்கிட்ட உன்னை சுத்திட்டேன். அவங்க எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அவன் சவுண்ட் வச்சு பைக் நிறுத்தின சவுண்ட் வச்சு இங்க கண்டுபிடிச்சா இங்க தான் லெஃப்ட்ல அங்க நிறுத்தி வச்சிருப்பார் தலைவர் பார்க்கிங் பண்ணிட்டு. டனலுக்குள்ள தான் தலைமை போய் நிற்பான். அவன் எப்படியாவது நான் பின்னாடியே போயிட்டு அவனை அழுத்தி பிடிச்சுன்னு சொல்லிட்டு எம்பி பாட்டி வேற இருக்குது நம்மள்ட்ட கையில சிக்கமா. பின்னாடி வர கூட தெரியாத முன்னாடி தலைமை எகிரி குச்சி போய் நிற்பான். அவன் மேலே குச்சிடுவான். அதை கூட தெரியாது ஜன்னல் எகிரி குச்சி போய் நிற்பான். இதுக்கப்புறம் முடியாது தலையில பொண்ணையில வச்சு ஹெட்ஷாட் வச்சு பிடிச்சாச்சு. இவன்டர் லூட்ல அடிச்சிட்டு வேற எங்கனா எவனா சிக்குவானான்னு சொல்லிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கிற வேற இடத்துக்கு போயிடுவேன். ஃபேக்டரிக்கும் ஃபேக்டரிக்கு நடுவில் இருக்கிற டவர்ல ஒருத்த ஊங்காங்க போட்டு ஏறின இருப்பான். மேல ஒரு ஏறின ஒரு ஃபைட் நடந்திருக்கும் போல இருக்கு கீழே. அதுக்கப்புறம் மேல ஒருத்த டவர்ல இருப்பான். இவன் போயிட்டு அவனை முடிச்சிருவான். இதான் கரெக்டான நேரம், அவன் டேமேஜ்ல இருப்பான்னு சொல்லிட்டு நானும் டவர்ல ஏறிடுவேன். மேல ஒரு க்ளோவால் இங்க போட்டுருவேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு க்ளோவால் போட்டீங்கன்னா அவன் கரெக்டா ஒரு இது லைன்ல மாட்டுவான். அந்த லைன்ல நீங்க ஈஸியா அடிக்கலாம். அங்க பாருங்க அந்த கவர் எடுத்து அடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஊங்காங்க போடுவான். ஊங்காங்க போட்டோட அடிச்சு முடிச்சு விட்டுருவான். நான் அதுக்கப்புறம் அவன் இருக்கிற லூட்ல எடுப்பேன். நான் இவன்ட்டு லூட் பார்த்தா சிக்கமா இருக்கும். நிறைய க்ளோவால் எடுத்து வச்சிருப்பான். அம்புட்டு க்ளோவால் இங்க தான் எடுத்து வச்சிருப்பான் பையன். ஊர்ல இருக்கிற க்ளோவால்லாம் இவன்ட்ட தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே இவன்ட்ட தான் செத்துருக்காங்க போல இருக்கு. ஜோன்ல லைஃப் இல்லாத செத்தவனோட லூட்டுக்கு ஆசைப்பட்டு ஜோன்ல செத்தவன் தான் அதிகம். அதனால நம்மளும் ஒருத்தனா இருக்கக்கூடாது சொல்லிட்டு நானும் ஜம்ப் பண்ணி கரெக்டா நாளா இருக்கும் எல்லாம் கைட்டி போட்டு ஜம்ப் பண்ணி நானும் போயின்னு இருப்பேன். 40 ஹெச்பியில் எப்படி நான் தப்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் க்ளோவால் ஒன்று போட்டு அதுக்கப்புறம் மெடிக்கிட்ட ஒன்று ஹீல் பண்ணிட்டு அந்த க்ளோவாலை மட்டும் நான் எடுத்திருந்தேன். அவ்வளோதான் என் சோழியே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்க எவனா இருப்பானா சொல்லி சுத்தி பார்த்து இருப்பேன். ஸ்கோப் போட்டு அண்ணன் மரத்தில் அங்கே கீழே ஒருத்த உட்காந்துருப்பான் சிக்கமா. 55 2 ஹெட்ஷாட் வாங்கி தலைவனை முடிச்சு விட்டாச்சு. அது லைஃப் வேற குறைச்சு விட்டான். அப்படியே ஒரு மெடிக்கிட்ட போட்டு ஹீல் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 2 பேர் அடிச்சு மாதிரி இருப்பாங்க. ஒருத்த ஊக்காங்க போட்டு வந்து இருப்பான். அவனுக்கு சரியான டேமேஜ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தங்க அடிச்சுன்னு இருப்பான். சரி க்ளோவால போட்டு ஹீல் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் போவேன். அங்க ஒருத்த ஊக்காங்கே போடாத புல்லா போட்டு வந்து இருப்பான். அவனுக்கு சரியான அடி அழுத்தி பிடிச்சி அவனை அடிச்சாச்சு. சரி பின்னாடி கல்லு பின்னாடி ஒருத்தன் தானே அவனை எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் க்ளோவெல்லாம் போட்டு ரஷ் பண்ணி போவேன். ஆனா அங்க என்ன காரியம் நடக்கும் மட்டும் நீங்க பாருங்க. நானும் பையன் இருப்பான் தான் சரி போனா என்ன அடிக்க மாட்டானே அப்படி சொல்லிட்டு போனா அந்த செடியை போட்டு வந்தவன் தம்பியை போட்டி போட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அலை ஒருத்தனா இருப்பான். அம்மா நேரம் தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா பையன் இங்க தான் பின்னாடி தான் இருப்பான். க்ளோவால் போட்டா ரஷ் பண்ணி போவேன். ஏன்னா அம்புட்டு க்ளோவால் இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு க்ளோவால் போட்டு ரஷ் பண்ணி போய் நடப்பேன். தலைவன் இங்க தான் இருப்பான். இவன் தலையில வச்சு உள்ளதான் பாப்பா லைட்டா தலை தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு க்ளோவாலே உள்ளாது. இவனை கண்ணுல அடிக்க கூடாது கட்டனால தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்க வெயிட் பண்ணி இருப்பேன். வருவானா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளே போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனா திருப்பி ஆப்போசிட் என்ன பக்கம் திருப்பி போயின்னு இருப்பான். நானும் திருப்பி அந்த பக்கம் போயிட்டு அவன் அடிக்கலாம் தான் பாப்பேன். பார்த்தா மிஸ் ஆயிடுவான். தலைவன் ஹெட்ஷாட்டே அடிக்க முடியாது. அதுக்கப்புறம் திருப்பி ஹிட்ல சுத்திட்டு திருப்பி அவன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி நான் ஆப்போசிட் பக்கம் போவேன். திருப்பி அடிக்கலாம்னு பாப்பேன். 27 டேமேஜ் தான் விழும். அதுக்கப்புறம் திருப்பி சரியான டேமேஜ் கொடுத்துருவான். இப்போ வேலைக்கு ஆகுது சொல்லிட்டு டபுள் வேர் எடுத்து அவன் ஹெட்ஷாட் வச்சு விட்டுருவேன். இந்த ஹெட்ஷாட் எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டுருங்க. இப்பதான் தலைவன் அந்த ஹெட்ஷாட் வாங்குவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காத ஒரு லைக் போட்டு முக்கியமா ஷேர் பண்றீங்க. அதுக்கப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.